வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 24. மோகனரங்கனின் பாராமுகம் தன்னை வெகுவாக வருத்தியும் சரோஜினியின் அன்புள்ளம் எடுத்த எடுப்பிலே அவன் மீது குற்றங்காண மறுத்தது. அன்று இரவு வெகு நேரம் கண்ணீர் வடித்தபடி தூக்கமின்றி தவித்து கொண்டு தனது அறையில் உட்கார்ந்திருந்த அவள் அவனது விபரீதமான நடத்தைக்கு தானே ஒரு சமாதானம் கற்பித்து கொண்டு ஆறுதலடைந்தாள். மோகனரங்கன் அன்றுதான் ஊரிலிருந்து திரும்பி வந்திருந்தான். கடை ஒரு பொது ஸ்தலம். மேலும் ரேவதியும் திலகவதியும் கூட கடையிலே இருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் சரோஜினியிடம் பேச அவன் முன் வராதது நியாயமே. பலவித காரணங்களை உத்தேசித்து தங்கள் அன்பை பொது இடங்களில் செய்கைகளினாலும் பேச்சுகளினாலும் பகிரங்கப்படுத்திக் கொள்வதில்லை என ஏற்கனவே அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். ஆகவே மோகனரங்கன் அவளை கண்டும் காணாதவன் போல் சென்றது நியாயமான செய்கைதான் என்று பலவாறு எண்ணி தன்னை சமாதானம் செய்து கொண்டாள் சரோஜினி. ஆனால் அவள் கற்பித்து கொண்ட சமாதானம் சரியில்லை என்பது மறுநாளே அவளுக்கு விளங்கிவிட்டது. மறுநாள் காலை ஆவலுடன் கலாசாலைக்குள் பிரவேசித்த சரோஜினியின் உள்ளம் மகிழ்ச்சியில் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. எதிர்ப்புறத்திலே வராந்தா மீது அதே சமயம் அவசரமாக வந்து கொண்டிருந்த மோகனரங்கத்தை கண்ட அவள் முகம் நாணத்தினால் லேசாக சிவந்தது. நேற்று கடையில் கண்டு பேச முடியாத போனதற்கு என்ன நொண்டி சாக்கு கூறப்போகிறார் பார்க்கலாம் என்று தனக்குள்ளே எண்ணி இன்பமடைந்தவளாக ஆவலுடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். வேகமாக வந்து கொண்டிருந்த மோகனரங்கன் அவளை கண்டதும் திடுக்கிட்டு நின்றான். பேயையோ பூதத்தையோ சந்தித்து விட்டவன் போல் வீதியுடன் சற்றென்று திரும்பி வேகமாக அப்பால் சென்று விட்டான். அவனது விபரீதமான நடத்தையை கண்ட சரோஜினிக்கு திகைப்பும் துக்கமும் தாழவே முடியவில்லை. ஏன், நாம் என்ன குற்றம் செய்தோம்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று எண்ணி கலங்கி போன அவளுக்கு அந்த கலாசாலை கட்டிடமே கிர் என்று சுற்றி வருவது போல் பிரமை ஏற்பட்டது. அங்கும் இங்கும் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கையில் கலங்கிய கண்களுடன் அவர்கள் முன்னிலையில் காணப்பட அஞ்சியவளாக சிரமத்துடன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு வகுப்பு அறைக்குள் சென்றாள். வழக்கம்போல் மோகனரங்கன் ஆசிரியர் மேடையின் மீது நின்று கொண்டு அன்றைய பாடத்தை போதித்து கொண்டிருந்தான். ஆனால் வழக்கத்திற்கு மாறுதலாக அவன் முகம் மிக கடுமையான பாவத்துடன் காணப்பட்டது. யாரிடமோ கடும் கோபம் கொண்டிருப்பவன் போல் தென்பட்ட அவன் ஒருமுறை கூட சரோஜினியின் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் பெண்மணி தன் முன்னே உட்கார்ந்து ஏக்கத்துடன் தன்னையே பார்த்தபடி இருக்கிறாள் என்பதை அறியாதவன் போல் அவன் தன் பாடத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தான். 1, 2, 3 என்ற நாட்கள் ஓடி சென்றன. மோகனரங்கன் ஊரிலிருந்து திரும்பி வந்து ஒரு வார காலத்திற்கு மேல் ஆகிவிட்டது. அந்த ஒரு வார காலத்தில் அவன் சரோஜினியை ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை. சரோஜினியினால் எதை தாழவே முடியவில்லை. மோகனரங்கனின் விபரீதமான நடத்தை அவளது உள்ளத்தை உடைத்ததுடன் பலவிதமான கவலைகளையும் உண்டு பண்ணி அவளை ஆறாத துயரிலே ஆழ்த்திவிட்டது. ஊரிலிருந்து வந்ததிலிருந்து மோகனரங்கன் இப்படி மாறியிருப்பானேன்? காரணம் என்ன? நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னை பற்றி தவறுதலாக யாரேனும் ஏதாவது கூறியிருப்பார்களோ? அப்படி சொல்வதற்கு எவ்வித ஆதாரமும் இருக்கவில்லையே. ஐயோ, காரணம் என்ன என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் இந்த மௌனம் என்று தனக்குள்ளே தினமும் எண்ணி உள்ளம் புண்ணாக்கி கொண்டிருந்த அவள் தனது துயரத்தை ஒருவரிடமும் கூறிக்கொள்ள முடியாது தனது அறையிலே தனிமையில் ஒவ்வொரு இரவும் வெகு நேரம் அழுதபடி பொழுதை போக்கிக் கொண்டிருந்தாள். அன்று கலாசாலை விடுமுறை தினம். இரவு முழுவதும் அழுது எழுத்திருந்த சரோஜினி விடியும் சமயத்திலே தான் தன்னை அறியாது நித்திரையில் ஆழ்ந்து விட்டிருந்தாள். சூரியன் உதயமாகி வெகு நேரம் சென்ற பின்புதான் அன்று அவள் விழித்து கொண்டாள். காலை கடனை முடித்து கொள்ள கீழே இறங்கி வந்த அவள் தன் தந்தை வெளியே புறப்பட ஆயத்தமாக உடுத்தி கொண்டு முற்றத்திலே முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருப்பதை கண்டாள். மகளை கண்டதும் நரசிம்மம், ஒரு அவசர காரியமாக நான் 2 தினங்கள் தஞ்சாவூருக்கு போய் வர வேண்டியிருக்கிறது. மாலை வண்டிக்கு புறப்படுகிறேன். வீட்டை பத்திரமாக பார்த்துக்கொள். உனக்கு ஏதேனும் அவசரமாக காரியமாக வேண்டியிருந்தால் மதன கோபாலனுக்கு சொல்லி அனுப்பு. வந்து கவனித்து கொள்வார் என்றார். மதன கோபாலன் என்ற பெயரை கேட்டதுமே சரோஜினிக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. 2 நாளில் வந்துவிடப் போகிறீர்கள். அப்படி அவசரமாக ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? மதன கோபாலன் அவர்களிடம் எந்த உதவியும் பெற எனக்கு இஷ்டமில்லை என்று தன்னையும் மீறி துடுக்காக பதிலளித்து விட்டாள். உலாவிக் கொண்டிருந்த நரசிம்மம் வீர்க்கென்று
என்று நின்றார். கடுமையான குரலில், நான் ஒன்று கூறினால் அதற்கு காரணம் இல்லாது இருக்காது என்பது உனக்கு இவ்வளவு வயதாகியும் தெரியாதது ஆச்சரியமாக இருக்கிறது. மதனகோபாலிடம் நீ மிகவும் அசட்டையாக நடந்து கொள்வது நல்லதல்ல. நான் இல்லாத சமயம் எதேச்சையாக அவர் இங்கே வர நேரிட்டால் நீ அவரை அசட்டை செய்யாது முன் வந்து மரியாதையாக பதில் அளிக்க வேண்டும். தெரிந்ததா என்று அதட்டினார். சரோஜினிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. அவரை பற்றி வெளியில் பலர் பலவிதமாக பேசுகிறார்கள். அதையெல்லாம் கேட்டு எனக்கு அவரிடம் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது என்று முழுகினாள். வெளியில் இருப்பவருக்கு என்ன? என்னை பற்றி கூட தான் பலவிதமாக பேசுகிறார்கள். பிறரை தூஷித்து பேசுவதே தொழில் என்று வாழ்க்கை கொண்டிருப்பவர்களின் பேச்சுக்கு நாம் மதிப்பு கொடுத்த சாத்தியப்படுமா? அது இருக்கட்டும், நான் ஊருக்கு போகும்னு உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை கூற வேண்டியிருக்கிறது. இந்த வருஷம் படிப்பு முடிந்தவுடனே உன்னுடைய கல்யாணத்தையும் முடித்துவிட உத்தேசித்திருக்கிறேன். அதனால் தான் மதனகோபாலனிடம் இனி அசட்டையாக இருக்கக்கூடாது என்று வற்புறுத்தி கூறுகிறேன். ஏனெனில் மதனகோபாலன் அவர்கள்தான் உனக்கு வரப்போகும் அனாலன் என்றார். வானமே இடிந்து தன் தலைமேல் தொப்பென்று விழுந்து விட்டதை போன்று ஒரு அதிர்ச்சி அடைந்த சரோஜினிக்கு ஒரு கணம் என்ன பதில் கூறுவதென்றே தோன்றவில்லை. துக்கம், பயம், கலக்கம் என்ற பல்வேறு உணர்ச்சிகளுக்கும் ஒருங்கே வசப்பட்ட அவள் தன் தந்தையை பார்த்து பீதியுடன் விழித்தாள். ஏன் யோசிக்கிறாய்? மதனகோபால் நல்ல செல்வ சீமான், பார்வைக்கும் லட்சணமான புருஷன். உன்னை மணந்து கொள்ள மிகவும் விருப்பமுடையவன். இதைவிட நல்ல இடம் உனக்கு சுலபத்தில் கிடைத்து விடாது என்று தொடர்ந்து தற்போல் கூறினார் நரசிம்மம். என்னவெல்லாமோ ஆத்திரத்துடன் பதில் சொல்ல வேண்டும் என்ற சரோஜனின் மனம் கொதித்தது. எனினும் தந்தையின் முன்னால் அதிகம் தர்க்கரித்திராத அவளுக்கு அவ்வளவு துணிச்சல் ஏற்படவில்லை. அப்பா, அவரை எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு ஓ என்று வாய் விட்டு அழ ஆரம்பித்தாள். என்ன சொன்னாய் என்று வீடே இடிந்துவிடும் போன்ற குரலில் கர்ஜித்த நரசிம்மம் தமது பெயருக்கேற்ற அவதார ரூபத்தை எடுத்து விடுமுன், ஹலோ மிஸ்டர் நரசிம்மம், நான் வரும்போதெல்லாம் என்ன ஒரே கலாட்டா என்று வினவியபடி உல்லாசமாக உள்ளே வந்து நின்றான் மதனகோபாலன். தன் உயிரை கவர வந்த யமனை கண்டுவிட்டவள் போல் அவனை கண்டதும் திகிலுடன் சரோஜினி ஒரே ஓட்டத்தில் பின்கட்டிற்குள் சென்று மறைந்தாள். ஆவலுடன் தனது கல்யாணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மதனகோபாலிடம் சற்று முன் நடந்த உண்மையை எடுத்து கூற நரசிம்மம் இஷ்டப்படவில்லை. சரோஜினியை மதனகோபாலனுக்கு கொடுப்பது என்று அவர் நிச்சயித்து விட்டார். சரோஜினிக்கு பிடிக்கவில்லை என்ற காரணம் பற்றியோ வேறு எந்த காரணம் பற்றியோ அவர் தமது தீர்மானத்தை இனி மாற்றப் போவதில்லை. எதிர்த்து பேசக்கூட இந்த பெண்ணுக்கு துணிச்சல் ஏற்பட்டு விட்டதா? இருக்கட்டும், ஊருக்கு போய் வந்த பிறகு பேசிக்கொள்ளோம் என்று தனக்குள்ளே சிந்தித்தவராய், வாருங்கள் மதனகோபால், இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசி கொண்டிருந்தேன். நான் ஊரிலிருந்து வரும் வரை 2 நாட்கள் காரியம் ஏதேனும் ஆக வேண்டியிருந்தால் உங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி சரோஜினிக்கு கூறியிருக்கிறேன். நேரமாகிவிட்டது, கிளம்பலாம் அல்லவா என்று பதிலளித்துவிட்டு வெளியே செல்லத் தொடங்கினார். ஓ, அதற்கென்ன? நீங்கள் சொல்லக்கூட வேண்டுமா என்ன? நீங்கள் ஊரில் இல்லாத சமயம் சரோஜினியை கவனித்து கொள்ள வேண்டியது எனது கடமையாற்றே. வாருங்கள், என்னுடைய காரிலே ஸ்டேஷனுக்கு செல்லலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். தனது வருங்கால மாமனாரை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று வழி அனுப்புவதிலே மிகவும் திருப்தி கொண்டவன் போல் தென்னஞ்சோலை பங்களாவை உரிமையுடன் திரும்பி பார்த்துவிட்டு காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான் மதனகோபாலன். பின்கட்டு முற்றத்திலே தூண் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு தனது வருங்காலத்தை பற்றி திகிலுடன் சிந்தித்து கொண்டு கண்ணீர் உகுத்தவனும் உட்கார்ந்திருந்த சரோஜினி யாரோ வேகமாக உள்ளே வரும் காலடி ஓசை கேட்க திக்பிரமையுடன் திரும்பி பார்த்தாள். என்ன சரோ, உன்னை வாசல் புறத்தில் காணவில்லை. உங்கள் வீட்டு நாய் எங்கே என் மீது பாய்ந்து விடுமோ என்று கிளியுடன் உள்ளே வந்தேன். போன தடவை நான் வந்த பொழுது உங்கள் ராமசுவாமி என்னை ஆசையுடன் வரவேற்ற சம்பவத்தை நான் மறக்கவே இல்லை என்று கூறிவிட்டு சிரித்து கொண்டு சகஜமாக தனது தோழி அருகில் முற்றத்து குரட்டில் உட்கார்ந்து கொண்டாள் திலகவதி. வா திலகம் என்று வரவிட்ட சிநேகிதியின் முகத்தை கூர்ந்து கவனித்த திலகவதி, என்ன அழுது கொண்டிருக்கிறாயா? என்ன சரோ, ஏன்? ரொம்ப நேரம் அழுதது போல் உனது கண்கள் சிவந்து வீங்கி இருக்கின்றனவே, என்ன நடந்தது என்று மிகவும் ஆச்சரியத்துடனும் கவலையுடனும் விசாரித்தாள். அன்பாக அதுவரை சரோஜினியை யாரும் விசாரித்ததே இல்லை. உள்ள வேதனையில் வெந்து உழன்று கொண்டிருந்த அந்த சமயம் திலகவதி காட்டிய பரிவு அவளுக்கு மிகவும் மிக்க ஆறுதலாக இருந்தது. ஆகவே அவள் அதற்கு மேல் தனது உள்ளத்திலேயே தனது மன கஷ்டத்தை புதைத்து அடக்கம் செய்து கொள்ள விரும்பாது, திலகம், எனது வாழ்க்கையே சூனியமாகிவிட்டது. எதற்காக இனி வாழ வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. என்னை
போன்ற அபாக்கியவதி உலகில் ஒருவரும் இல்லை நிச்சயம் என்று கூறிவிட்டு துக்கம் தாழாது பச்சிளம் குழந்தை போல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். பள்ளியின் தோழியான சரோஜினி மீது என்றுமே பாசம் கொண்டிருந்த திலகவதிக்கு அவளது துயரத்தை காண சகிக்கவில்லை. காரணத்தை என்னிடம் சொல், என்னால் ஆன உதவியை உனக்கு செய்வேன். சரோ, நீ இப்படி அழுவதை காண எனக்கு தாழவில்லை என்று பச்சதாபத்துடன் கெஞ்சினாள். திலகவதியின் வற்புறுத்தலை மறுக்க முடியாமலும் தன் மனக்குறையை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்ற ஆவலை தடுக்க முடியாமலும் கண்ணீருக்கும் பெருமூச்சுகளுக்கும் இடையே சரோஜினி மெல்ல தனக்கும் மோகனரங்கத்திற்கும் உள்ள அன்பையும் தற்சமயம் அவன் நடந்து கொண்ட விதத்தையும் கூறி முடித்தாள். விஷயத்தை கேட்டு அறிந்து கொண்ட திலகவதி தோழியின் கருத்தை அன்புடன் பற்றி கொண்டு, சரோ, காதல் என்பது மிகவும் இன்பமான ஒரு உணர்ச்சி தான் என்றாலும் சில சமயம் அப்பப்பா அது மனத்தை எவ்வளவு துயரத்திலே மூழ்கடித்து விடுகிறது. உனது உணர்ச்சிகளை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். என் அத்தான் என்னை பிரிந்து அமெரிக்காவில் இருந்த அந்த 2 வருஷங்களும் அப்பப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? பிரிவு துன்பம் அன்பு உள்ளத்தினால் சகிக்க முடியாத வேதனை தான். அழாதே சரோ, ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் அப்படி நடந்து கொண்டிருக்கலாம். உனக்காக நான் ஒன்று செய்கிறேன். நாம் படிக்கிற சில கவிதைகள் உனக்கு ஞாபகம் வருகிறதா? தலைவிக்காக மேகமும் மயிலும் வண்டும் தூது செல்லும் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கும் பாடல்கள் ஞாபகத்திற்கு வருகின்றனவா? சரோ, உனக்காக நான் வேண்டுமானால் அவரிடம் தூது செல்கிறேன். நீ இப்படி அழுவதைக் கண்டு என் மனம் ரொம்ப கஷ்டப்படுகிறது. இதோ பார், முகத்தை துடைத்துக்கொள் என்று மிகவும் கனிவுடன் தேற்றினாள். கண்ணீரை துடைத்து கொண்டே சரோஜினி லேசாக புன்முறல் செய்தாள். நீ எனக்காக தூது ஒன்றும் செல்ல வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் ஆறுதலாக கூறினாயே, அதுவே போதும் என்று பதிலளித்துவிட்டு பெருமூச்செறிந்தாள். சே, தூது செல்வேன் என்றால் நான் நேரடியே உன் மோகனரங்கத்திடம் போய் பேசுவேன் என்று நினைத்து கொண்டாயா? அதெல்லாம் ஒரு தினசாக செய்து நான் நேரடியாக பேசாது உனது துயரத்தை அவருக்கு எடுத்து கூற ஏற்பாடு செய்வேன். வேண்டுமானால் நீ பார், இன்னும் 2 நாட்களில் உங்கள் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த மனஸ்தாபத்தை தீர்த்து வைத்து விடுகிறேனா இல்லையா? பார், அப்பொழுது நீ எனக்கு என்ன தருவாய் என்று பரிகாசமாக கேட்டு சிரித்தாள் திலகவதி. சரோஜினிக்கு அவளிடம் தனது நிலையை சிறிதும் ஒளிவு மறைவின்றி பேச மிகவும் ஆறுதலாக இருக்கவே நீண்ட நேரம் இருவரும் பொழுது போனதே தெரியாது தங்கள் மனநிலையை பரஸ்பரம் பேசிக்கொண்டார்கள். திலகவதி விடை பெற்று சென்ற பிறகு மிக்க மன நிம்மதியுடன் தனக்கு உதவி செய்வாள் என்ற எண்ணத்துடன் சரோஜினி தன் அலுவலர்களை கவனிக்குள்ளாள். முகத்திலே பவுடரை அப்பிக்கொண்டு கண்ணாடி முன் தனது அழகை பல கோணங்களில் பார்த்து மகிழ்ந்து கொண்டு நின்ற ரேவதியின் அறைக்குள்ளே திடீர் பிரவேசமாக பரபரப்புடன் திலகவதி நுழைந்தாள். தொப்பென்று அருகிலிருந்த ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்ட அவள் மூச்சு திணற, ரேவதி, உங்கள் உதவி எனக்கு மிகவும் தேவை. என் சிநேகிதிக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஆயாசத்துடன். இதெல்லாம் என்ன? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று வியப்புடன் புருவத்தை வளைத்த ரேவதி அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். சரோஜினியின் துயரம் திலகவதியை வெகுவாக உருக்கிவிட்டிருந்ததனால் அங்கே விடை பெற்று கொண்டு கிளம்பிய திலகவதி நேரே ரேவதியின் பங்களாவிற்கு பறந்தோடி வராத குறையாக அவசரமாக வந்திருந்தாள். மோகனரங்கன் ரேவதியின் மைத்துனன் மகன் என்ற உணவை முன்னமேயே அவள் அறிந்திருந்ததனால் ரேவதி இது விஷயமாக ஏதேனும் உதவி செய்யக்கூடும் என்று நினைத்தே அவள் பங்களாவிற்கு வந்திருந்தாள். சரோஜினிக்கு மோகனரங்கத்திற்கும் ஏற்பட்டிருந்த காதல், நடுவில் தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபம் இவர்களை மிகவும் விரிவாக திலகவதி சொல்ல ரேவதி மிக சுவாரஸ்யமாக கேட்டாள். மோகனரங்கன் சரோஜினி இவர்கள் இருவரின் அன்பை பற்றி கேட்கக்கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு முறை பார்த்த அளவிலே அவளுக்கு சரோஜினி மீது அலாதியானதொரு துவேஷம் ஏற்பட்டிருந்தது. அந்த பெண் நாயக்கரின் மகன் மோகனரங்கனை காதலிப்பதை கேட்டதும் அவளது துவேஷம் இரட்டிப்பாக்கியது. நாய்க்கருக்கு இத்தனை அதிர்ஷ்டமா? கூடாது. மன்மதனை போன்ற மருமகன் பாஸ்கரனை அடைந்தது ஒன்றே போதும். இந்த அழகிய பெண்ணை மறுமலாக அடைந்து விடுவதா என்று தமக்குள்ளே எண்ணி ஆத்திரமடைந்த ரேவதி புன்னகையுடன், காதல் கீதல்
இந்த விஷயங்களுக்குள் எல்லாம் நான் தலையிட்டு கொள்ள விரும்பவில்லை. இதில் நான் என்ன உதவி செய்வதற்கு இருக்கிறது என்றால் மிடுக்காக. அப்படி நீங்கள் மறக்கக்கூடாது ரேவதி. எனக்கு ஒரே ஒரு யோசனை தோன்றுகிறது. அதன்படி செய்தால் சரோஜினிக்கு உதவியாக இருக்கும். சரோஜினி உங்கள் வீட்டிற்கு ஒரு நாள் வரும்படி அழைத்திருக்கிறீர்களே, அன்று உங்கள் மைத்துனர் குமாரனையும் டீ சாப்பிட அழையுங்கள். இருவருக்கும் ஒருவரை அழைத்திருப்பது தெரிய வேண்டாம். அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபத்தை மெல்ல போக்கிக் கொள்ள அதற்கு மேல் நான் ஏதாவது உபாயம் செய்கிறேன். நீங்கள் மனம் வைத்தால் மோகனரங்கத்திடமே ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று அதட்டி கேட்டு அவரது விசித்திர நடத்தையை சரிப்படுத்த முடியும். தயவு செய்து என் தோழிக்காக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் திலகவதி. ஒரு கணம் யோசித்துவிட்டு புன்முறுவல் செய்த ரேவதி, ஆகட்டும், செய்கிறேன். நீ என்னை பெரிய வம்பிலே அகப்பட்டு கொள்ளும்படி ஏதாவது தவறு செய்து விடாதே. இந்த சங்கதியெல்லாம் என் கணவருக்கு சேட்டினால் அவர் மிகவும் கோபித்து கொள்வார் என்றாள். ரொம்ப சந்தோஷம் ரேவதி. நான் இன்று சாயங்காலமே ரேவதியை இங்கே அழைத்து வரட்டுமா? சீக்கிரமே நாம் முடித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சரோஜினியின் அப்பா தற்சமயம் ஊரில் இல்லை. அவர் வந்த பிறகு அவள் எங்கும் வெளியே அதிகம் போக முடியாது. இன்றைக்கே உங்கள் மைத்துனர் குமாரனையும் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். சரி, உன் இஷ்டப்படி செய்கிறேன். அவசரமாக சித்தப்பா வர சொன்னார் என்று ஆளை அனுப்பி அழைத்து வர செய்கிறேன். ஆனால் இதில் ஏதேனும் தவறு பின்னால் நேர்ந்தால் நீ என்னை குறை சொல்லக்கூடாது என்று எச்சரிப்பவள் போல் கூறினாள் ரேவதி. திலகவதி விடை பெற்று கொண்டு சென்றதும் நீண்ட நேரம் யோசனையுடன் ரேவதி உட்கார்ந்திருந்தாள். உலகத்தில் அவளை தவிர மற்ற எல்லா யவன பெண்களும் சந்தோஷமாக இருந்தனர். திலகவதி தன் மனத்திற்கு உகந்த வசந்தகுமாரனை சில தினங்களில் மணக்கப் போகும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தாள். சரோஜினி தனக்கு உகந்த மோகனரங்கனை மணலனாக எடுத்திருந்தாள். அழகு, படிப்பு, சாமர்த்தியம் எல்லாம் ஒருங்கே அமைந்திருந்த ரேவதிக்கு மட்டும் இந்த பாக்கியம் ஏன் கிட்டவில்லை? அவளது லட்சியம் மட்டும் ஏன் சிதைந்து வீண் கனவாக வேண்டும்? ஏன் இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காது தன்னையே சிந்தனையில் வாட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்த ரேவதிக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவள் கண் முன் பறந்து கிடந்த உலகம் ஏன் நொடிப்பொழுதில் பஸ்பமாகி நிர்மூலமடையவில்லை என்றுதான் தோன்றியது.